வாழ்வின் சவாலை கருவறையில் இருந்து தொடங்கும் ஒவ்வொரு தாய்க்கும் அன்னையர் தினம் என்பது மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளாகும். இயற்கையிலேயே தாய் உள்ளத்திற்கான சுரபியை தாங்கி நிற்கும் பெண்களை போற்றுவதில் பெருமை கொள்ளும் அதே வேளையில் ஆட்டிசம் எனும் மனவளர்ச்சி குறைபாடோடு பிறந்த ஒரு மகளின் எதிர்காலத்தை நலமாக்க போராடியதோடு இசையின் வழி உலக அரங்கில் தமது பிள்ளையை கொண்டு சேர்த்திருக்கும் ஒரு தாயின் லட்சிய பாதையை இந்த அன்னையர் தினத்தில் அடையாளம் காட்டுவதில் நிறைவு கொள்கிறது பர்னாமா செய்திகள். பினாங்கு நிபோங் துபாலில் பிறந்து வளர்ந்து திருமணமாகி ஜோஹர் உலுத்ராமில் வசிக்கும் முனைவர் கஸ்தூரி ராமலிங்கம் மாசாய் தமிழ் பள்ளி ஆசிரியர் ஆவார். அருளினி, அருளன் என்ற இரு பிள்ளைகளுக்கு தாயான இவர் இளம் வயதிலேயே தமது தாயாரை இழந்து தாத்தா பாட்டியிடம் வளர்ந்ததால் தமக்கு கிடைக்காத மொத்த தாயன்பையும் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகின்றார். அதில் இன்று இசைத்துறையில் பாடகியாக மிளிரும் அருளினி அன்று 7 வயது வரை பேச முடியாத நாட்களையும் ஒரு தாயாக தாம் அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் முனைவர் கஸ்தூரி இவ்வாறு கூறினார். அதுக்குன்னு ப்ரீ ஸ்கூல்லாம் போய் படித்தேன். ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் போயிட்டு இவங்களுக்காக போய் படித்தேன். எப்படி உங்களோட சிக்கலை நிவர்த்தி செய்யலாம். இவன்தோ நான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் எனக்கு ஒன்று குழந்தைகளை பற்றி இந்த வயதுலேருந்து இந்த வயதில் உள்ள குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் படித்தேன். அருளினி பேசுகிறப்ப அவங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்வேன், அருளினியோட முகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன பார்க்குற மாதிரி இப்படி அருளினி அம்மா அப்படி சொல்கிறப்ப முகத்தை பார்க்குறப்ப அவங்க ஃபோக்கஸ் ஆவாங்க. மற்ற நேரம்லாம் அப்படி அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பிஞ்சு வயதாக இருக்கும் போதே அருளினியிடம் இருக்கும் இசை ஆர்வத்தை கண்டறிந்து அவரை சங்கீத வகுப்பில் சேர்த்த இந்த தாயார் மகளுக்கு பாட மட்டுமே வருவதையும் பேச முடியவில்லை என்பதையும் அறிந்து கலங்கி நின்றிருக்கின்றார். ஆனாலும் விடாது முயற்சித்து பேசுவதற்கு பல பயிற்சிகளை கொடுத்து பள்ளியில் சேர்த்த போது அங்கேயும் சில தருணங்கள் இப்படி. அதுலேருந்து பயங்கர சவால்கள். பிள்ளைக்கு மற்ற பிள்ளைங்க கூட கோப் பண்ண முடியல. அவங்களுக்கு நண்பர்களே இருக்காது, யாருமே சேர மாட்டாங்க. 1ஆம் ஆண்டுலாம் அவங்க தனியாக தான் இருப்பாங்க. அப்போ நான் அதே பள்ளியில் இருக்கிறதுனால அருளினி என்னால் பார்க்க முடிஞ்சு. தனித்து இருப்பாங்க, கடைசியில் நிற்பாங்க, யாரு கூடயுமே மிங்கல் பண்ண மாட்டாங்க, அழுவாலுவா வரும். சுற்றத்தாரின் சில குறை கூறல்களுக்கு மத்தியில் மகளின் எதிர்காலத்தை வளமாக்குவதில் ஒரு தாயின் கடப்பாடு தொடர்ந்த போது அங்கு விடியலை கொடுத்தது ஒரு தமிழ் பள்ளி. அப்போ என்ன செய்தேன், அருளினியை ஒரு சின்ன தமிழ் பள்ளிக்கு அனுப்பினேன், நம்மிங் தமிழ் பள்ளி அப்படின்ட்டு. அந்த தமிழ் பள்ளியில் அவங்க வகுப்பில் 5 மாணவர்கள் தான். அந்த பள்ளியில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அருளினியோட திறமையை. பல போட்டிகளுக்கு பிள்ளையை கொண்டு போனாங்க. அந்த பள்ளியில் தான் தெரிய வந்தது அருளினி நல்லா பாடுவாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி மேடைகளில் ஏறி முத்தமிழ் விழாவில் ஜோஹர் மாநிலத்தை நடக்கும், அதில் கூட முதல் பரிசு எடுத்தாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த பள்ளியில் அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க அருளினி பாடுவாங்க அப்படின்ட்டு. சவால்களை கடந்த தமது பிள்ளையின் வாழ்வின் சரித்திர தேர்ச்சி குறித்தும் நெகிழ்ந்தார் ஆசிரியர் கஸ்தூரி. பல உத்திகளை நான் மேற்கொண்டேன். நான் ஆசிரியராக இருக்கிறதுனால அருளினிக்கு மட்டும் இல்லாமல் அருளினி போன்ற சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இருக்காது, இன்னும் சில பிள்ளைங்க ஏழையாக இருப்பாங்க, சில பிள்ளைங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி 16 பிள்ளைகளை எடுத்து எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உள்ள பெற்றோர்கள் அவங்க ஒத்துழைப்பால் ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டில் பிள்ளைகளை ஒன்றா சேர்த்து படித்து சொல்லிக் கொடுத்து 16 பிள்ளைகளும் UPSR தேர்வில் 7A 6A எடுத்தாங்க. அருளினி 7A எடுத்தாங்க. பின்னர் இடைநிலை பள்ளியில் சற்று பின்தங்கிய மாணவியாக அருளினி இருந்த போதும் கலைத்தாயின் ஆசையால் இசையின் வழி தமிழ், மலாய், ஆங்கிலம் என்று மும்மொழிகளில் பல பாடல்களை பாடி பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றிருக்கின்றார். தமிழ் இலக்கியம் படித்து சைபஜயா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை தொடரும் அருளினி பாடகியாக தொலைக்காட்சிகளில் மகுடம் சூடி வலம் வரும்போது ஒரு தாயின் உணர்வு எப்படி உள்ளது என வினவிய போது, ஈன்ற பொழுதினில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற ஒரு திருக்குறள் அவ்வளவு பெருமையாக இருக்குது. ஈன்ற பொழுது உள்ள அந்த மகிழ்ச்சியை விட இப்போது உலகம் எல்லாமே அருளினி அப்படின்னு பேசும்போது மிகவும் பெருமையாகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இதனிடையே தமிழகத்தின் ஜீ தொலைக்காட்சி நடத்தி வரும் சரிகமபா எனும் பாடல் போட்டியில் தேர்வாகி மலேசியாவை பிரதிநிதித்து பாடி வரும் அருளினியை தொடர்பு கொண்ட போது தாம்பரத்திலிருந்து தமது அம்மாவுக்கான அன்னையர் தின வாழ்த்தினை அவர் இவ்வாறு நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். காற்றில் என் காதில்
அம்மாவோட ஃபேவரட் சாங். இந்த வேலையில அம்மாவுக்கு நான் விஷ் பண்ணலாம்னு இருக்கேன். அம்மா, அன்னையர் தின வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்காங்க. நிறைய அவமானங்கள் என்னென்னமோ சொன்னாங்க. எஸ்பெஷலி என்னோட டைம் அப்போ நிறைய சொன்னாங்க. என்னன்னா இல்லை அருளினி இப்படி வரமாட்டா அப்படி இப்படி. ஆனால் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. அதுக்கேற்ப வந்து அவங்க என்னை வந்து இவ்வளோ தூரம் ஊக்கம் கொடுத்து என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த பெருமை எல்லாம் அம்மாவுக்கு தான் சேரும். கைகளில் கிடைக்கும் களிமண்ணை கலைநய பொருளாக்கும் திறமை ஓர் ஆசிரியரிடம் இருக்கும் பட்சத்தில் ஒரு தாயாகவும் இருக்கும் முனைவர் கஸ்தூரி தமது மகள் அருளினியை இசையரசியாக உருவாக்கி நவீன தாய்மார்களுக்கு சான்றாகியும் உள்ளார்.